This video sponsored by SBO Digital Marketing Company, SBO School of Business Organization Private Limited. இந்த கம்பெனி 2018 தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவரை லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, மணியும் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இதனுடைய வீடியோ கிளிப் அடுத்தது கொடுத்துருக்கேன். மேலும் தகவலுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஈஸியாக சொல்லலாம், என் பேச்சை கேளுங்கன்ட்டு. அதுக்கு தானே கேள்வியை கேட்டேன்னு சொல்லலாம். இப்போ நான் எதை செஞ்சால் நிறைவடையலாம் அப்படின்னு என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டார்னா, என் பேச்சை கேளுங்கன்னு நான் சொன்னேன். அது தானே இந்த கேள்வியை கேட்டு திரும்ப என்ன பண்ணலாம், கேட்கலாம். கரெக்ட் தானே? எதை செய்தால் அதிகபட்சமாக நான் நிறைவடைவேன், இல்லை ஞானம் அடைவேன், இல்லை உண்மையை சந்திப்பேன் அப்படின்னு கேட்டால், நான் என் தேவையெல்லாம் நீர்க்க செஞ்சிட்டேன்னா, என் தேவையெல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டேன்னா நிறைவாயிடுவேன். என்னவா இருக்கணும்? என் தேவையெல்லாம். இப்போ என் தேவை இருக்குது, கூடவே ஒருத்தர் ஒன்று சொல்லிக்கிறாங்க, ஆட் பண்ணி போயின்னுக்கிறேன். நான் ஆசை இது, அது தேவையில்லை. நீங்கள் நல்லா சாப்பிட்ருக்கணும், அது உங்கள் தேவை. நல்லா உடுத்திருக்கணும், அது உங்கள் தேவை. நல்ல வீடு வச்சுன்னு இருக்கணும், அது உங்கள் தேவை. நீங்கள் ஆணாவோ பெண்ணாவோ வந்தால் உடல் இன்பத்தை தூய்த்திருக்கணும், அது உங்கள் தேவையாக இருந்தால். தேவையில்லைன்னா அதை பண்ணக்கூடாது. நல்லா கேட்டுக்கணும். உடல் இன்பம் உங்களுக்கு தேவைப்படல, சும்மா என்ன பண்ணக்கூடாது. அதை சினிமா ட்ராமா பார்த்து வர வைக்க கூடாது. சாப்பிட்டீங்க போதும், எல்லாம் பிஸ்தா பாதாம் சாப்பிட்றாங்கன்ட்டு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் சாப்பிடக்கூடாது. பசி அடங்கிடுச்சா இல்லையா? சாப்பிட்டு இல்லைங்களா? அப்போ அது பேர் என்ன வாய்த்தே ஆசை. உங்களுக்கு தேவையான உடுப்பு இருக்குது, போட்டுன்னுக்கிறீங்க, போதும். யாரையும் பார்த்துட்டு அந்த மாதிரி உடுப்பு இல்லைன்ட்டு அந்த பிளாக் அண்ட் புடவை, அந்த ஜாக்கெட்டு நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஒன்று போட்டால் ஏற்கனவே 100 புடவை இருக்குது அங்கே. இந்த மாதிரி ஆசையை வளர்த்துனே போயிருந்தா என்ன ஆகுது? இல்லை, நிறைவுன்னு ஒன்று இல்லை. நிறைவாயிட்ட பிறகு நீங்கள் எதை வேணால் சும்மா பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா சாப்பிட்டுட்டீங்க, திருப்தி ஆகிட்டீங்க, நிறைவாயிட்டீங்க. இப்போ சும்மா தமாசா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது சும்மானே தெரிஞ்சு செய்யணும். அது எப்படி செய்யணும்? அதை ஒருத்தர் சும்மா செய்கிறத அவர் செய்கிறார், நான் செய்கிறேன்னு செய்யக்கூடாது. அப்போ எதை நான் அதிகமாக செஞ்சால் நல்லா ஆகிடுவேன்னு கேட்டிங்கன்னா, உங்களை கேட்கணும். இந்த கேள்வி யாரை கேட்கணும்? ஏன்னா எனக்கு நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் செருப்போடாத, கஷ்டப்பட்ட, சாப்பாடு கிடைக்காத ஒரு இடத்துலேருந்து வந்தவன் நான். அப்போ நான் என்ன தான் பண்ணுவேன்? விதவிதமாக சாப்பிட்டு விதவிதமாக ஊற்றி பார்க்கணுன்னு நினைப்பேன். ஏன்னா எனக்கு அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, எனக்கு கிடைக்கல. உனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கோம், உனக்கு என்ன இல்லை அது. அதனால் என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் பக்கம் ஆம்பளை இருப்பேன், வெறி பிடிச்சி திஞ்சு நிற்பேன். 4 பொம்பளை ஒன்று நான் நினச்சி நிற்பேன். எனக்கு 4 பொம்பளை தேவைப்படலாம், எனக்கு தெரியாது. இல்லை 4 பொம்பளை என்னால் திருப்தி பற்ற முடியும். நான் சொல்லுவேன் 4 பொம்பளை திருப்தி பற்றுன்னு. உனக்கு ஒரு பொம்பளையுமே தேவைப்படல, நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த முயற்சியை செய்யவே கூடாது. இங்கே பிரச்சனை என்னடான்னா, என் தேவையே வேற யாருக்கிட்டனா போய் கேட்குறது, நான் எதை செஞ்சால் நிறைவடைவேன்னு இன்னொருத்தர்கிட்ட கேட்கறது தான் குற்றம். ஏன் இந்த லூசுங்களும் குருன்ற பேரில் நிறைய பேர் இதான் சொல்லி கொடுத்துட்டானுங்க. என்னான்ட்ட இதை செஞ்சால் நிறைவடைவாது, உனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சால் தான் நீ நிறைவடைவ. எதை செய்யணும்? யாருக்கு தேவை? யாரு கேட்கணும்? வித்தியாரை கேட்கவே கூடாது. நான் எதை செய்தால் நிறைவடைவேன் அப்படின்னு நான் வித்தியார்கிட்ட எப்போவுமே கேட்கக்கூடாது, என்ன தான் கேட்கணும். ஸோ என் தேவையை நான் சந்திச்சிட்டேன்னா நான் நிறைவாயிடுவேன். அப்படி தான் ஆகுறீங்க. யோசித்து பாருங்கள். ஏன்னா ஒரு சின்னதாக ஒன்று ஆசைப்படுவீங்க, ஏதோ ஒரு தேவைன்னு நினைப்பீங்க, தாகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், தண்ணி குடிச்சிங்கன்னா ஒரு நிறைவடை அப்பா அப்படின்னு. தூக்கம் டயர்டாக இருக்கும், இடம் இல்லாமல் இருக்கும், தூங்கி எழுந்த உடனே நிறைவாயிடுவீங்க. இதெல்லாம் யாரோ சொன்னதா? எங்கேருந்து வந்துச்சு? இதெல்லாம் உங்ககிட்டேருந்து ஏற்படுத்தின தேவை. அந்த மாதிரி கடவுள் தேவையை ஏற்படுத்த பார்க்குறேன் நான். இன்னும் அது உங்களுக்கு கூட இருக்கலாம். அப்படி இருந்து நீங்கள் அதை என்ன பண்ணலாம்? அதை நான் எதை செஞ்சால் நிறைவடைவேன்னா, உங்கள் தேவையை நீங்கள் நிறைவேற்றினால் நிறைவடைவீங்க. அதனால் பித்தியார்கிட்ட போய் ஏன் தேவை என்னான்னு அவன் தேவையை சேர்த்து சொல்லுவான். நீ என்ன பண்ணு, அரிசி எடுத்துனுவா, என்கிட்ட இருக்கிற பூமியை ஒன்றா போட்டுருவோம், குளிக்கிட்டு ஊதி என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம்.
இந்த குரங்கிட்ட பண்ணு குத்து 2 பேர் பிச்சுக்கலான்னு போய்க்கிறாங்க. 2 பக்கம் பிச்சு வச்சு இது பண்ணு, இது அதிகமாகுது, இது பிச்சு சாப்பிடுச்சு. அம்மா இது அதிகமாகுது, இது பிச்சு சாப்பிடுச்சு, இது அதிகமாகுது. 2 தட்டிலுமே இல்லை, எத்துமான 2 பேருக்குமே இல்லை. இந்த சாமியார்கிட்ட போனவங்களாம் வித்தான். இங்கே என்னை விட்டு நிறைய பேர் ஓடி போய் இது மாதிரி பண்ணு கதை ஆகிட்டு வந்து நின்றுக்கிறாங்க. அம்மா இங்கேயும் வர முடியாமல் அங்கேயும் வர முடியும் நின்றுக்கிறவங்களாங்கிறான். ஐயோ நம்ம அங்கேயும் இருந்தால் நான் நிம்மதியாக இருந்திருப்போம் போல இருக்குது. வெளிநாட்டுக்கு போகிறாரு, டூருக்கு போகிறாரு, ஜாலியாக இருக்கிறாரு, நம்மளும் கூட டூருக்கு போயிடலாம். இப்போ அங்கேயே இல்லை, இந்த கறி சாப்பிடாது, மீன் சாப்பிடாது, முட்டை சாப்பிடாது, சொத்து கூடாதுன்னு மருந்து எதனா தரானுங்களா நாங்கள் எழிச்சு போகிற மாதிரியே போகிறவங்களாம் எழிச்சு போயிடுறான். ஏன்னு தெரியல, மனநோயாளியாக ஆயிடுறாங்க, அப்படியே பைத்தியம் மாதிரி ஆகிடுவாங்க போல. அதனால் உங்கள் தேவையை உணர்த்துக்கிட்ட கேட்டால் அவனா பண்ணுவான். நல்லா நீங்கள் ஒரு ஆம்பளை பிள்ளை, இப்போ நான் ஒரு சாமியார், நான் என்ன மற்றவங்களாம் வேணாம் நான் சொல்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேட்குறாங்க, நான் எதை செஞ்சால் நிறைவடைவேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா நல்லா மேக்கப்லாம் பண்ணினுவா, பவுடர்லாம் மூஞ்சில் பூசிக்காது, நான் முத்தன்னா பவுடர்லாம் எனக்கே ஒட்டிக்கும், குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக மட்டும் என்ன பண்ணுறேன் வந்துட்டு நீ நிம்மதியாக இருப்பேன். நான் சொல்லலாமா இல்லையா? திருட்டு சாமியாராக இருந்தா சொல்லலாம். ஒன்று அப்பா ஐயா சொல்லிட்டார் குளிக்காமல் அவர்கிட்ட போய் வந்துட்டோம்னா நம்ம நிம்மதி ஆகிடுவோம்னா, தாடியோட பெருசாக இது வயசாகிட்டு இது கேவனோட வந்து போக சொல்கிறான், என்ன உள்ளுக்குள்ளே வேதனையாகவே வந்தேன்னா என்ன ஆகும்? இது எனக்கு இல்லை, வியாசருக்கே நந்துக்குது. யார் தேவையாக இருக்கணும்? உங்கள் தேவையாக இருக்கணும். அது சாமியார் தேவையாவோ நீ மதிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய தேவையாக கூட அது இருக்கக்கூடாது. உங்கள் அப்பாவோட தேவையை நீ நிறைவேற்ற வரல, உங்கள் அம்மாவோட தேவையை நீ நிறைவேற்ற வரல, உன் குருவோட தேவையை நீ நிறைவேற்ற. யாரோட தேவை முக்கியம் உனக்கு? உங்கள் தேவை என்ன? யாரு கேட்கணும் அதை? அருள் கூர்ந்து இந்த கேள்வி நீங்கள் எப்போவுமே சொல்கிறேன், உங்களை கேளுங்க. நான் எதை செய்தால் நிறைவடைவேன்? யாரு கேட்கணும்? நீங்கள் கண்ணை மூடி உங்களுக்கு உங்கள் பேரை சொல்லியோ, உங்கள் ஊரை சொல்லியோ, உங்கள் ஜாதியை சொல்லியோ, நான் நாய்க்கிறேன் இல்லை என்ன மோலியாரு, என்ன செட்டியாரு, என்ன பறையிற, ஏதோ ஒன்று உங்கள் இஷ்டம். என்ன பறையிற, உனக்கு என்ன செஞ்சார்? நம்ம ஜாதி கட்சி தலைவராகிட்டா நிறைவாயிடலாம்னா அவங்க தப்பு இல்லை. கடவுள் சொல்லுவான், அதே இது உனக்கு கொட்டி திருப்புவான். நீங்கள் எது நிறைவடைய செஞ்சாலுமே தேவைன்னு அது தப்பாக இருந்தால் கடவுள் உங்களை திருத்திடுவான். டோன்ட் வரி. நீங்கள் தப்பாகவே அது தேவையாக நீங்கள் நினச்சின்னு செஞ்சீங்கன்னா கூட அது உன் தேவையில்லைன்னு கடவுள் புரிஞ்சுப்பார். எது வரலையோ அதை செய்யாதீங்கன்ற நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறது தான். எது உங்களுக்கு ஈஸியாக வரலையோ, எதை உங்களால் செய்ய முடியாதோ தயவு செய்து அதை செய்யாதீங்க. எது வரலையோ அது மேலேயே தான் நாட்டமாகறீங்க. எவ்வளோ உங்களை திரும்பி பார்க்கலையோ அவளையே தான் பார்த்துக்கிறீங்க. சுற்றி உங்களை 10 பேர் பார்த்துக்கிறாங்க, அவங்களாம் உனக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. எவனா ஒருத்தர் திரும்பி பார்க்காம போயிட்டான்னா அவன் மேலேயே தான் கண்ணு. அதான் வரல இல்லை, விட்டு வேற வேலை பார்க்கணுமா இல்லையா? எது வரலையோ அதை செய்யுது. கணக்கு வரலையா எடுத்து வச்சுட்டு சயின்ஸை போடு, என்ன சொல்கிறது? அதனால் எது வரலையோ அதை என்ன பண்ணுங்க, வரலன்னா அதை விட்டுருங்க, அதுக்கு பிறகு நீங்கள் எது வருது அதை என்ன பண்ணுங்க. சார் எனக்கு திருட தான் வருது, உண்மையிலேயே வருதான்னு பாருங்கள், தப்பு இல்லை. திருட முடியுதான்னு பாருங்கள். எங்கேயும் மாட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆமாம், நீங்கள் திருட வந்துருக்கலாம். திருடுறதும் பணம் சம்பாதிக்க தேவையில்லை, திருடுறதும் ஒரு தொழில் தான். எல்லாராலையும் திருட முடியாது. மனசாட்சி உறுத்தும், உள்ள குத்தும், படுத்தா தூக்கம் வராது. 10 ரூபாய் கடைக்காரன் கொடுத்துட்டா தூக்கம் வராமல் தற்கொலை பண்ணிடணுங்கிறான். 10,000 ரூபாய் திருடி சாப்பிட்டு சந்தோஷமாக தூங்கிடணுங்கிறான். அதனால் உனக்கு எது வருதுன்னு யாருக்கு தான் தெரியும்? உனக்கு தான் தெரியும். தயவுசெய்து உனக்கு என்ன வருது அதை பார்த்து என்ன பண்ணேன். சரி, திருட சொல்கிற சாமியார் நீயே தாண்டா இருப்பேன். உனக்கு பிடிக்குதை நானா செய்ய முடியும் இல்லை? உனக்கு திருட முடியுது. ஏன்னா பதுக்கிறதுக்கு சில பேருக்கு பிடிக்குதுன்னா, கடவுள் செஞ்சுக்கிறான்னா பதுக்க சில பேருக்கு பிடிக்குதுன்னா, திருடுறதுக்கும் சில பேர் உருவாக்கியிருப்பான். எதுவும் உன்னை கேட்டு செய்.